இந்து சமய வியாபாரத்துறை அதனுடைய முதலாளி திரு சேகர் பாபு அவர்கள் இந்த ஸ்ரீரங்கம் கோவில்ல இங்க நடைபெறக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி, இந்த மார்கழி மகோத்சவம், அதுல வரக்கூடிய இந்த சொர்க்கவாசல் திறப்பு விழா ஒரு பிரம்மாண்டமான விழா. அதுல வர பக்தர்கள் கிட்ட நல்லா கல்லா கட்டணும் முடிவு பண்ணிட்டாங்க. சந்தன மண்டபத்துல வச்சு சாமியை தரிசிக்கிறதா இருந்தா 4000 ரூபாய் கட்டணும். அதே கிளிமண்டபத்துல வச்சு சாமியை தரிசனிக்கணும்னா 700 ரூபாய் கட்டணும். இதனாலதான் நாம சொல்றோம் இது இந்து சமய வியாபாரத்துறை. நாங்க இது வரைக்கும் அறம் நிலையாத்துறை சொல்லிட்டு இருந்தோம், இந்து சமய அறநிலையத்துறை. இப்ப இது இந்து சமய வியாபாரத்துறை. ஒவ்வொரு சீசன்ல ஒவ்வொரு விதமா பணம் சம்பாதிக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் செய்துட்டு இருக்காங்க. மார்கழி வந்தா பெருமாளோட பேரை வச்சுட்டு பணம் சம்பாதிக்கிறது. அதே மாதிரி தை மாசம் வந்ததுன்னா முருகனுடைய பேரை வச்சு பணம் சம்பாதிக்கிறது. ஆனா பக்தர்களை பத்தி எந்த விதமான கவலையும் கிடையாது. பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வராங்க. இப்ப மிகப்பெரிய அளவுல இங்க முத்தங்கி சேவை நடக்குது. இந்த முத்தங்கி தரிசனத்தை பார்ப்பதற்காக உலகத்திலிருந்து பல கோடி பக்தர்கள் வராங்க. இங்க இந்த இந்து சமய வியாபாரத்துறை என்ன செய்யணும், இவர்கள் அனுமதித்து திருவடி முதல் திருமுடி வரை இறைவனுடைய பாதத்திலிருந்து தலை வரைக்கும் தரிசனம் பண்ணணும். ஏன்னா இது பள்ளிக்கொண்ட பெருமாள், நின்றவில்லை கிடையாது. படுத்திருக்கக்கூடிய பெருமாளுடைய தரிசனத்தை பார்க்கறது பக்கத்துல போகணும். ஆனா பக்கத்துல அனுமதிக்கிறது இல்லை. அனுமதிக்காதது மட்டும் இல்லாம இதுல அரசியல் கட்சிக்காரங்க பணம் கொடுத்தா முன்னாடி தரிசனம், இவரு அதிகமா பணம் கொடுத்தா பக்கத்துல, இவரு பணம் கொடுக்கலன்னா தூரம்னு சொல்லிட்டு பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இதற்குத்தான் இந்து சமய அறநிலைத்துறை இருக்குதா? இதுக்காக தான் அதனுடைய அமைச்சர் ஒருத்தர் இருக்காரா? இதே ஸ்ரீரங்கத்துல ஒரு கோபுரமானது தெற்கு வாயில் புறமாக இருக்கக்கூடிய கோபுரம் கொஞ்சம் சிதிலம் அடைந்து ஒரு 2 வருஷமாச்சு. அதை பத்தி கவலையப்படல. மிகப்பெரிய ராஜகோபுரமாக இருக்கக்கூடிய அதனுடைய நாமம் சிதிலம் அடைஞ்சிருக்கு. அதை பத்தி அதை சரி பண்ணணுங்கிற கவலை இல்லை. ஆனா 4000 ரூபாய் பணம் எப்படி கல்லா கட்டுறது, 700 ரூபாய் வைகுண்ட சொர்க்கவாசல் தரிசனத்துல எப்படி பணம் வாங்குறது, 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய் இப்படி கட்டணங்கள் வாங்கி எப்படி கொள்ளையடிக்கிறது. இப்ப இதுல ரொம்ப தெளிவாக இந்து சமய அறநிலையத்துறை இருக்கு. அதனால இந்த அறநிலையத்துறையினுடைய இந்த விஷயங்கள், இந்த தரிசன கட்டணத்தை ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு நாம இந்து முன்னணி சார்பாக அறநிலையத்துறையினுடைய ஜாயிண்ட் கமிஷனர் அவர்களை சந்தித்து மனு கொடுத்திருக்கின்றோம். நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய தவறு. இந்த தரிசன கட்டணத்தை ரத்து செய்தே தீர வேண்டும் என்று இந்த நேரத்தில் இந்து சமய அறநிலையத்துறை தமிழக அரசாங்கத்திற்கு இந்து முன்னணி வேண்டுகோள் விடுக்கிறது. அப்படி இல்லை என்று சொன்னால் நாடு முழுக்க இருக்கக்கூடிய, தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய வைணவ திருத்தலங்கள்ல பக்தர்களை இணைத்துக் கொண்டு, பக்தர்களை சேர்த்து கொண்டு மிகப்பெரிய அறப்போராட்டம் நடக்கும். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த மார்கழி மாதத்துல பிரம்மோற்சவ நிகழ்ச்சி, ஏராளமான நிகழ்ச்சி நடக்குது வைணவ தலங்கள்ல. இந்த வைணவ தலங்கள் எல்லாம் முழுக்க பணம், அரசியல்வாதி, கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய அரசியல்வாதி ஆட்சியில் இருக்கான். ஆனா தலைவேட்டி கட்டி கொண்டே இவர்கள் எல்லாரும் பெருமாள தரிசனத்துக்கு என்ன ஒரு முரண்பாடு, ஒரு வெக்கங்கெட்ட செயல், ஒரு கேவலமான செயல். இந்த அரசாங்கமானது, இந்த அறநிலையத்துறையானது வியாபார நோக்கில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பக்தர்களுக்கு முறைப்படுத்தி பக்தர்களுடைய அவர்களை தரிசன முறைப்படுத்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்வாக திறமையற்றதாக இன்னைக்கு இந்த இந்து சமய அறநிலையத்துறை இருக்கு. அதனால இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். அதே போல இங்க கோவில்ல இருக்கக்கூடிய ஊழியர்கள், பணியாளர்கள், அவங்க கான்ட்ராக்ட் பணியாளர்களா இருக்காங்க, இல்ல கோவிலுடைய பணியாளர், காவல்துறை, அவங்கள கேவலமா நடத்துறாங்க. கோவிந்தா சொன்னா ஏன் கோவிந்தா சொல்றாங்க? பெருமாள் கோயில்ல கோவிந்தா சொல்லாம என்ன கலைஞர் வாழ்க ஸ்டாலின் வாழ்கவா சொல்ல முடியும்? கோவிந்தா சொல்லாதேன்னு சொன்னா எவ்வளவு ஒரு அநியாயம் பாருங்க. தமிழ்நாட்டில இப்ப இத்தகைய ஒரு அநியாயமானது இங்க நடந்து கொண்டிருக்கிறது. இதை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த தரிசன கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று இந்து முன்னணி வலியுறுத்துகிறது.